ஆடி மாசத்துல வர ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, வரலட்சுமி விரதம், ஆடி 18 இப்படி அத்தனை நாளும் அம்மனுக்குரிய நாள் தான். ஆடி மாசத்துல சிவனே அம்பிகைக்குள் அடக்கம்னு சொல்லுவாங்க. இந்த மாசத்துல தான் அம்பிகைக்கு அனைத்து விழாக்களும் கொண்டாடுவாங்க. அப்படி ஆடி மாசத்துல முக்கியமான உன்னதமான திருநாள் தான் ஆடி தபசு. இது அம்பிகை வழிபாட்டிற்கான நாள் மட்டுமல்ல, சைவ வைணவ ஒற்றுமையை குறிக்கும் நாளும் இதுதான். ஆடி தபசுனா என்னது? இந்த விழா எதுக்கு கொண்டாடுறாங்க? இதுக்கு அப்படி என்னதான் சிறப்பு இருக்கு? இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த ஆடி தபசு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சங்கரன் கோவில்ல ஆடி தபசு விழா வருஷம் ரொம்ப விமர்சையா தேரோட்டத்தோட நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆடி தபசு விழா உருவானதே சங்கரன் கோவில் தலத்தை வச்சுதாங்க. சரி, நாம இதுக்கப்புறம் ஆடி தபசு வரலாறு பத்தி பார்ப்போம். சங்கன் பதுமன்னு 2 நாக வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் இருந்தாங்க. சங்கன் சிவனையும் பதுமன் பெருமாளையும் வழிபட்டு வந்தாங்க. ஒரு நாள் 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு, யார் கும்பிடுற கடவுள் பெருசுன்னு. அதனால அன்னை பராசக்தியிடம் போயிட்டு சிவன் விஷ்ணு இருவரில் யார் பெரியவர்னு கேட்டாங்க. அதுக்கு பராசக்தி இருவரும் ஒண்ணுதான்னு சொல்றாங்க. இது எப்படி எங்களால் ஒத்துக்க முடியும்னு கேட்டதுக்கு, சீக்கிரமா அதுக்கான அர்த்தம் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டு சிவன்கிட்ட போய் அம்பிகை கேட்குறாங்க, நாக அரசர்களுக்கு மட்டும் இல்ல, அனைவருக்கும் ஹரியும் ஹரனும் ஒன்றுதான்னு உணர்த்த இருவரும் சேர்ந்து காட்சி தரணும்னு அவங்க கேட்க, சிவபெருமானும் அது அவ்வளவு எளிதானதல்ல, ஒரு பெரிய விஷயம் நடக்கணும்னா அதுக்கு பெரிய தவம் செய்யணுமேன்னு சிவன் கூற, இந்த சிறப்பான விஷயம் நடக்கிறதுக்கு நானே உலக நன்மைக்காக தவம் செய்யறேன்னு பார்வதி சொல்றாங்க. முனிவர்கள் புன்னை மரங்கள் நிறைந்த வனத்துல என்னை நோக்கி தவம் செய்யறாங்க, அவங்களோட சேர்ந்து நீயும் தவம் செய், உரிய காலம் வரும்போது நாங்க உனக்கு காட்சி தருவோம்னு சிவம் சொல்றாரு. அதன் பிறகு அம்பிகை தவ கோலத்துடன் புறப்படும் போது தேவலோக பெண்கள், பணிப்பெண்கள்னு எல்லாரும் பசுக்களா மாறி கூட்டமா பராசக்தியோட புன்னை மரவனத்திற்கு வந்தாங்க. அங்க ஊசி முனையில ஒற்றை காலில் நின்னு அம்பிகை கடும் தவம் புரிஞ்சாங்க. தேவர்கள், முனிவர்கள், அம்பிகைன்னு எல்லாரும் பண்ண தவத்திற்கு மகிழ்ந்து ஒரு பாதி சங்கரனாகவும் மறுபாதி நாராயணராகவும் இறைவன் அளித்த காட்சிதான் சங்கர நாராயணர் எனும் மெய்சிலிருக்க வைக்கும் காட்சி. இந்த திருநாள் தான் ஆடி தபசு திருவிழாவாக கொண்டாடுறாங்க. கோவாகிய பசு கூட்டத்துடன் மதி போன்ற அழகிய முகத்துடன் வந்து தவம் செய்ததால் இந்த அம்பிகைக்கு கோமதி அம்மன் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் உள்ளது. இந்த சங்கரன் கோவில் சிவத்தலமாக இருந்தாலும் இங்கு பிரதான தெய்வமாக இருக்கிறது கோமதி அம்மன் தான். ஆடி தபசு அன்னைக்கு மஞ்சள் ஆடையில தவ கோலத்துல கோமதி அம்மன் காட்சி தரும் வைபவமும் சங்கர நாராயணர் திருக்காட்சி தரும் வைபவமும் அங்கு நடக்கும். இந்த வருஷம் ஆடி தபசு திருநாள் ஜூலை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி பௌர்ணமி அன்னைக்கு வருது. இந்த நாளில் சங்கரன் கோவில் செல்ல வாய்ப்பு இருந்தா மறக்காம சங்கர நாராயணரையும் கோமதி அம்மனையும் தரிசிச்சுட்டு வாங்க. என்ன காய்ஸ், கதை பிடிச்சிருந்ததா? இது போன்ற வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை உங்களால சட்டுன்னு பார்க்க முடியும்.